இப்போ டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறாங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஐ எம் ஹோப்ஃபுல். ஐ எம் ஹோப்ஃபுல் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ் சொல்லுவோம், இல்லை ஐ எம் ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, எங்கே எங்கே அப்படிங்கிறத வேறுன்னு சொல்லுவோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேர் இஸ் திஸ் பிளேஸ், வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம் எங்கே இருக்குது, இது அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேர் இஸ் தட் பிளேஸ். தட் திஸ் அப்படிங்கிறது இந்த அந்த அந்த மாதிரி சென்டென்சஸ்க்குலாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். என் மனசு, அதாவது என் மனம் தொலைந்து போனது. இதெல்லாம் எப்போ கேட்போம் அப்படின்னா, ஒரு கவிஞர் கவிதை எழுதும் போது, எதையாச்சும் லவ் லவ் இதில் எழுதும் போது, அது மட்டும் இல்லாமல் நிறைய லவ்வர்ஸ்லாம் சொல்லுவாங்க, என் மனசு காணாமல் போச்சு, என் மனசு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. அதை ஐ லாஸ்ட் மை மைண்ட், ஐ லாஸ்ட் மை மைண்ட் அப்படின்னா எனக்கு நினைவே இல்லை. ஒரு ஒரு அன்கான்ஷியஸாக சொல்லுவாங்க இல்லையா, அன்கான்ஷியஸ்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மயக்கத்தில் இருக்க அந்த மாதிரி சொல்கிறதா ஐ லாஸ்ட் மை மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றுலா சென்றோம். அதாவது சுற்றுலா அப்படின்னா ஒன்றும் இல்லை, டூர்னு சொல்லுவாங்க. சம்மர் வெக்கேஷனில் போகிறது அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சுற்றுலா சென்றோம். சென்றோம் அப்படிங்கிறது பாஸ்ட். ஸோ வி வெண்ட் ஆன் எ ட்ரிப். ட்ரிப் அப்படின்னா ஒரு டூர், ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னு சொல்கிறது. வி வெண்ட் ஆன் எ ட்ரிப் அப்படின்னா நாங்கள் ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்பொழுது மணி என்ன, இப்பொழுது மணி என்ன. இது வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க, கட்டியிருக்கவங்க கிட்ட இப்போ டைம் என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஃபோன் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட டைம் கேட்பாங்க. இல்லை யூஸ்வலாகவே இப்போ மணி எத்தனை இருக்கும் அப்படின்னு காமனாக கேட்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதை வாட்ஸ் டைம் நவ், வாட்ஸ் டைம் நவ் அப்படின்னா இப்போ மணி என்ன அப்படின்னு சொல்றது தான் வாட்ஸ் டைம் நவ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த மந்த் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? ஒருவேளை அவங்க வெட்டிங் டேவா இருக்கலாம், பர்த்டேவா இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேவரட் பர்சன்ஸோட சம் ஸ்பெஷல் டேவா இருக்கலாம். லைக் வெட்டிங், ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டே, பர்த்டே, இந்த மாதிரி நிறைய டேஸ் இருக்கும். அந்த மாதம் எனக்கு ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை திஸ் மந்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத திஸ் மந்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இதுவே இந்த மாதம் முக்கியமானது அப்படிங்கிறது திஸ் மந்த் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்வோம். நாளை விடுமுறை. இது வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளே ஸ்கூல் படிக்கும் போது என்ஜாய் பண்ணியிருப்போம் லீவ் அப்படின்னா. ஸோ நாளை விடுமுறை அப்படிங்கிறத டுமாரோ இஸ் லீவ் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் ஆன் லீவ் அப்படின்னு சொல்லுவோம். நான் மாலை நேரத்தில் வருகிறேன், அதாவது சாயங்கால டைம்ல வரேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி சொல்லலாம்? நான் சாயங்கால டைம் வரேன், மாலை நேரத்தில் வருகிறேன். ஸோ ஐ கம் இன் த ஈவினிங், ஐ கம் இன் த ஈவினிங் அப்படின்னா நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் தான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, டெய்லி யூசிங் சென்டென்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் போட்டுட்ருக்கோம். அண்ட் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.